வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது AWS கிளவுட் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஆல்ரெடி ஐஎம் செக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்ததான EC2 இன்ஸ்டன்ஸ் செக்ஷன். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸுங்கிற செக்ஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து EC2 இன்ஸ்டன்ஸை பற்றியாக இருக்கும். இந்த இதில் வந்து EC2 பேசிக்ஸ் பார்ப்போம். அடுத்து வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து டிலீட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ அதில் அட் த எண்ட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ண செக்ஷனில் பண்ண மாதிரியே நம்ம அதுக்கு ஒரு ஆப்டிடியூட் ரவுண்ட் கொஸ்டின் செட்டும் வச்சு தான் நம்ம வந்து இதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களும் ஷேர் பண்ண சொல்லுங்கள், அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணாலும் கீழே கமெண்ட்ஸில் தெரியுங்க, நம்ம அந்த டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து EC2 பேசிக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் AWSல வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ AWSங்கிறது இஸ் எ கிளவுட் ப்ரொவைடர். கரெக்டாக அமேசான் வெப் சர்வீஸுங்கிற ஒரு கிளவுட் ப்ரொவைடர். அந்த அமேசான் வெப் சர்வீஸில் அவங்க மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்காங்க. ஸோ மல்டிபிள் ப்ராடக்ட்ஸுங்க என்ன சொல்லலாம், நம்ம வந்து EC2 வந்து ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து லாம்டா ஃபங்க்ஷன் ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் ஒரு ப்ராடக்ட், S3 பக்கெட்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் தான் EC2 தான் வந்து ரொம்ப மேஜர் ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்டுக்கு ரொம்ப மேஜராக நம்ம தெரிஞ்சிருக்கின்ற விஷயம் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ EC2 என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நார்மலாக நமக்கு என்ன தெரியும், ஒரு சர்வர் நமக்கு வேணும், இல்லைனா ஒரு அப்ளிகேஷன் நம்ம ஹோஸ்ட் பண்ண நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து ஒரு சர்வர் செட் பண்ணிட்டு ஒரு சர்வரை செட் பண்ணி அந்த சர்வருக்கு வந்து தேவையான இன்ஃப்ரா வாங்கி, CPU வாங்கி, ரேம் வாங்கி, அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஆன்டி வைரஸ் போடணும், அதுக்கு ஒரு ஃபயர்வால் செட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செட் பண்ணணும். கரெக்டாக. பட் EC2 பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு பேக்கேஜாக இருக்கும். ஸோ EC2ங்கிறது நத்திங் பட் ஒரு மெஷின். ஸோ ஒரு விர்ச்சுவலாக அவைலபிளாக இருக்க மிஷினை தான் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ்னா விர்ச்சுவலாக அவைலபிளாக இருக்க மிஷினை தான் நம்ம வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த EC2 இன்ஸ்டன்ஸுக்கு நார்மல் மிஷினை விட என்ன பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஒன்று வந்து இங்கே இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து தனியாக வந்து ஒரு மிஷின் வாங்கி அதுக்கு ரேமு CPU எல்லாம் வைக்கணும் தேவையில்லை. ஒரு பீரியட் முடிஞ்சோன்னா அந்த சர்வரை காலி பண்ணாலும் எனக்கு நஷ்டம் வராது. நான் என்ன பண்ணலாம்னா, இங்கே அவங்க ப்ரொவைட் பண்ணுற EC2ங்கிற சர்வீஸை நான் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணா போதும். சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எந்த கான்ஃபிகரேஷன் வேணுமோ அந்த கான்ஃபிகரேஷன் நான் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து எனக்கு விர்ச்சுவல் மிஷின் வந்து ரெண்டுக்கு நான் எடுத்துக்கலாம். எனக்கு லைக் நம்ம ஒரு வீடு லீஸுக்கு எடுப்போம்ல, 5 வருஷம் 10 வருஷம், அது மாதிரி நமக்கு லீஸுக்கு வேணாலும் இங்கே வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் நம்ம எடுக்கலாம். அது வந்து அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க இங்கே. அதே மாதிரி அங்கே வந்து நம்ம டேட்டா வந்து டிஸ்கில் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை விர்ச்சுவலாக இருக்க டிரைவ்ஸில் ஸ்டோர் பண்ணலாம். இதுலேயே வந்து 2 டைப் ஆஃப் ஸ்டோரேஜஸ் இருக்கும், ஒன்று EFS, இன்னொன்று EBS. அதை நம்ம அப்கமிங்கில் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி என்னால் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷினில் வந்து என்னால் வந்து லோட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். இப்போ மல்டிபிள் ரெண்டு விர்ச்சுவல் மிஷின் வச்சிருக்கேன்னா ஒரு நெட்வொர்க் லோட் பேலன்ஸர் வச்சு என்னால் ஈஸியாக வந்து டேட்டா லோட சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நான் நார்மலாக என்னோட ஆன் ப்ரமைஸில் நான் பண்ணுறேன். என்ன பண்ணும், இதுக்குன்னு தனியாக ஒவ்வொன்றா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த சர்வீஸை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண போகுது. அதே மாதிரி இது வந்து என்னால் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ண முடியும். என்னோட லோடு கூடுறதை பொறுத்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். லோடு கம்மியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டவுன் பண்ண முடியும். ஸோ இது வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல் ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். என்னால் வந்து என்னோட சர்வர்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதில் எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எனக்கு அந்த சர்வரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் நான் பார்க்க தேவையில்லை. லைக் ரூம் ஸ்பேஸ் பார்க்கணும், ஏசி, தென் செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸு, அப்டேட் பண்ணுறதுக்கு பேச்சஸோட காஸ்ட், இதெல்லாம் நான் பார்க்கணும். இங்கே எதுவுமே நான் பார்க்கறது இல்லை. எல்லாமே அமேசானில் EC2 அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இது இல்லாமல் வந்து என்னெல்லாம் பார்த்தாச்சுன்னா, எனக்கு எல்லா டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயும் எனக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்குது. எனக்கு லைனக்ஸ் பிளாக் பாக்ஸஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, விண்டோஸில் இருக்குது, மேக்ஓஎஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இங்கே வந்து சார்ஜிங் வந்து எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னா, நம்ம எவ்வளோ CPU யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ரேம் நம்ம கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கோமோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதுக்கே வந்து அவங்க செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ லைக் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் மினிமம்னா எப்படி, மேக்ஸிமம் எப்படி, நான் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணுமோ அந்த டெம்ப்ளேட் நம்ம செலக்ட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து காஸ்ட் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம எப்போவும் செலக்ட் பண்ணும்போது நம்ம எப்போவும் ஞாபகம் வச்சுட்டு நம்மளோட பிஸ்னஸ் பர்பஸ் என்னவோ அந்த பிஸ்னஸ் பர்பஸுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நான் சொன்ன மாதிரி EBS இல்லை EFSல செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுமே அப்போவுமே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு விர்ச்சுவல் மிஷின்ஸுக்கும் அவங்கள ஒரு IP ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஃபயர்வால்
அது டிஃபால்ட்டா இருக்கும். நமக்கு அந்த ஃபயர்வால் கான்ஃபிகர் மட்டும் பண்ணா போதும். அதே மாதிரி இதோட முக்கியமான விஷயம்னா இங்க வந்து பூட் ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ பூட் ஸ்ட்ராப் ஸ்கிரிப்ட்னா என்னன்னா, நீங்க ஒரு தடவை மிஷினை ஸ்டாப் பண்றீங்க, அதாவது உங்களோட தேவை முடிஞ்சிச்சுன்னா நீங்க மிஷினை கில் பண்றீங்கன்னா மிஷின் உங்களுக்கு டெர்மினேட் ஆகும். அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க ஒரு யூசர் டேட்டா ஸ்கிரிப்ட் வச்சிருப்பீங்க. அதாவது மிஷின் லான்ச் பண்ண உடனே எனக்கு இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆயிருக்கணும், இந்த இது பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம்னா ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அதை நான் ஸ்கிரிப்டா வச்சிருந்தேன்னா ஒவ்வொரு டைம் நம்ம மிஷின் ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லா ரன் ஆயிரும். மிஷின் எண்ட் ஆகும்போது எனக்கு மிஷின் இருக்க மொத்த டேட்டாவுமே டெர்மினேட் ஆயிரும். கரெக்டா? ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் யூஸ் பண்ற சினாரியோஸுக்கு நம்ம இது வந்து இந்த டைப் ஆஃப் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இல்லை டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் ஆஃப் மெஷின்ஸ் ஆர் EC2 இன்ஸ்டன்சஸ் ப்ரொவைடட் பை AWS. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னெல்லாம் பர்பஸுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஜெனரல் பர்பஸா, கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டா, மெமரி ஆப்டிமைஸ்டா, ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங்கா, ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்டான்னு பார்க்கலாம். ஓரோ ஃபேமிலிக்கு ஓரோ டைப்புக்கும் வந்து அவங்க ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு என்ன அந்த ஃபேமிலிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் இருக்கும்ல, இப்போ ATMC இது ஓரோனுக்கும் என்ன நேமிங் கன்வென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து A1 கொடுத்தாச்சுன்னா ஒர்க்லோட பேஸ் பண்ணி என்னால் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஏங்கிறது வந்து ஆம் ப்ராசஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் C சீரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CPU யூட்டிலேஷன், இன்புட் அவுட்புட் யூட்டிலேஷன் எதுக்கு ரொம்ப ஹையாக இருக்கோ அந்த இதுக்கு வந்து நான் C ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இன்புட் அவுட்புட் யூட்டிலேஷன் எனக்கு பெருசாக இல்லை, ஆனால் வந்து நான் ஒரு ஹை மெமரி யூஸ் பண்ணி வந்து என்னோட மிஷின் நான் எக்ஸ்பெண்ட் அப்ளிகேஷன் ரொம்ப ஹை மெமரி ஓரியன்டட்னா நான் வந்து மெமரி ஆப்டிமைஸ்டில் இருக்க R சீரியஸோ X சீரியஸோ Z சீரியஸோ எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பெருசாக ஐஓப்ஸும் அவ்வளோக்கா இருக்காது, அதே டைமில் வந்து எனக்கு ஸ்டோரேஜ் தான் ரொம்ப அதிகமாக வச்சு ஸ்டோரேஜ் வச்சு நான் ப்ளே பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் எடுத்துக்கலாம். இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ இந்த டைப்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து மிஷின்ஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஒரு விஷயம் நம்ம எப்போ கவனிச்சுக்கணும், நமக்கு இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அந்த எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்பஸை பேஸ் பண்ணி நம்ம டைப் செலக்ட் பண்ணுவோம். டைப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து மிஷின் இது பர்பஸ் டிஃபைன் பண்ணுறது. பர்பஸை பேஸ் பண்ணி நீங்கள் டைப் டிஃபைன் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணால் ஜெனரல் பர்பஸ்னா ATM, ஜெனரல் பர்பஸ்னா ATM. அதே மாதிரி கம்ப்யூட்டர்னா C, கம்ப்யூட்டர் C இருந்துச்சு. மெமரிக்குன்னா வந்து RxZ. அதே மாதிரி ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங்னா பிக்எஃப். ஸ்டோரேஜுக்குனா IDH. இப்போ நம்ம எப்படி ஈஸியாக நம்ம சொல்லலாம், ஜெனரல் பர்பஸ் மிஷின்லாம் வந்து ATM சீரிஸ், கம்ப்யூட்டருக்குனா C as it is. மெமரி ஆஃப் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா RX, நத்திங் பட் ஒரு RZ பைக்குன்னு வச்சுக்கோங்க, RxZ பைக். ஆக்சிலரேட்டட் கம்ப்யூட்டிங்னா பிக்எஃப், ஸ்டோரேஜ்னா IDH. ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு மெஷின் இல்லைனா ஒரு பர்பஸை பேஸ் பண்ணி என்னால் வந்து டைப் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி என்னால் வந்து கிராக் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ EC2ங்கிறது என்னது? EC2ங்கிறது இட்ஸ் அ ப்ராடக்ட் ப்ரொவைடட் பை அமேசான் வெப் சர்வீஸ் இந்த கிளவுட் மார்க்கெட். ஸோ EC2ங்கிறது இட்ஸ் ப்ராடக்ட்னு பார்த்தோம். அது ப்ராடக்ட்ல என்ன இருக்குன்னா இட்ஸ் அ பேக்கேஜ்டு விர்ச்சுவல் மிஷின் தட் இஸ் அவைலபிள். பேக்கேஜான விர்ச்சுவல் மிஷின் அவைலபிளாக இருக்கும். அந்த விர்ச்சுவல் மிஷினில் அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டிருப்பாங்க. டேட்டா சென்டர்ஸ்னா அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கிரம் சொல்ல போனோம்னா டேட்டா சென்டரில் இருக்கும். அதே மாதிரி அதுலேயே ஃபயர்வால் இருக்கும், அதில் ஆன்டிவைரஸ் இருக்கும், பேட்சிங், மெயின்டெனன்ஸ் எல்லாமே அதே அவங்களே பார்த்துக்குறாங்க. ஸ்கேலபிள் இது ஸ்டோரேஜ் நம்ம எதுவும் போதர் பண்ண தேவை, ஜஸ்ட் சர்வீஸை கன்சியூம் பண்ணி அதுக்கான பேமெண்ட் மட்டும் நம்ம பண்ணால் போதும். ஸோ இதுதான் EC2 இன்ஸ்டன்ஸ்ங்கிறது. EC2 இன்ஸ்டன்ஸோட பேசிக்ஸ் இவ்வளோதான். நம்ம அப்கமிங் செக்ஷன்ஸ்ல எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை டெலீட் பண்றது, எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஒரு ஃபயர்வால் கான்ஃபிகர் பண்றது, எப்படி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஒரு ஸ்டோரேஜ் டிஃபைன் பண்றது. ஸோ இது மாதிரி டீட்டெயில்ஸ் நம்ம இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போறோம். EC2 இன்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கிய ஒரு சொல்யூஷன் ஆர்கிடெக்டை பொறுத்தவரை. ஏன்னா டே டு டே பிசினஸ் லைஃப்ல அவங்க புதுசாக EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, ஷட் டவுன் பண்ணுவாங்க, லாக் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும், ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால EC2 இன்ஸ்டன்ஸை புரியலாம் ஒரு தடவை கூட கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் தான் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் அந்த ஸ்பெசிஃபிக் டாபிக் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் DSS ட்ரெய்னிங் சொல்யூஷன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.